ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு பார்க்குற டாபிக் என்னன்னா லிட்டரரி குரூப்ஸ் அண்ட் ஸ்கூல்ஸ். இது கண்டிப்பாக பிஜிடிஆர்பியில் வரும். ஸோ இது எம்சிஏ கொஷினுக்கு வர நம்ம எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், லார்ஜ் ஜென்ரேஷன் ரைட்டர்ஸ். லார்ஜ் ஜென்ரேஷன் ரைட்டர்ஸ்னால் யாரெல்லாம் சொல்கிறாங்கன்னா தி யங்கர் அமெரிக்கன் ரைட்டர்ஸ் அண்ட் இண்டிவிஜுவல்ஸ் ஆஃப் 1920s ஆரம்பித்த யங் அமெரிக்கன் ரைட்டர்ஸ்லாம் சொல்கிறாங்க. அதில் யார் யார் வராங்கன்னு பார்க்கலாம். எர்னஸ்ட் ஹெமிங்வே. எர்னஸ்ட் ஹெமிங்வேனா உங்க ஒர்க்ஸ் சொன்னா ஓல்டு மேன் அண்ட் சீன் ஞாபகம் வரும் எல்லாருக்கும். ஸோ அதே மாதிரி சன் ஆல்சோ ரைசஸ். எட்மண்ட் வில்சன், ஜான் டாஸ் பாசஸ், எஃப்.சி. ஃபிட்ஸ்ஜெரால்ட், வில்லியம் ஃபால்கனர், ஹார்ட் கிரேன். ஸோ இவங்க எல்லாருமே லார்ஜ் ஜென்ரேஷன் ரைட்டர்ஸ். லார்ஜ் ஜென்ரேஷன் ரைட்டர்ஸ்னா யங் அமெரிக்கன் ரைட்டர்ஸில் 1920s ஆரம்பிச்சாங்க. எர்னஸ்ட் ஹெமிங்வே, எட்மண்ட் வில்சன், ஜான் டாஸ் பாசஸ், எஃப்.சி. ஃபிட்ஸ்ஜெரால்ட், வில்லியம் ஃபால்கனர், ஹார்ட் கிரேன். Next, Mark Heroic. Mark Heroic na written in an ironically grand style that is comically incoherent with a low trivial subject treated. Mark Heroic na ஒன்னும் தமிழ்ல வஞ்சப்புகள் சென்னை சொல்லுவாங்களா, அதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் அந்த மாதிரி தான் சொல்லுவோம்ல, அதே மாதிரி அது ஒர்க்ஸாக பேஸ் பண்ணி வந்திருக்கு. ஜோன்டன் ஸ்விஃப்டோட தி பேட்டில் ஆஃப் புக்ஸ் இன் 1704, பிரையன்ஸோட டான் ஜனியன் 1819-24, பென் ஜான்சன்ஸோட ஆன் த ஃபேமஸ் வாயேஜ் இன் 1616, ஃபீல்டிங்ஸோட டாம் டம் இன் 1730. மார்க் ஹீரோயிக்ஸ் ஒர்க்ஸ்லாம் பாருங்க. ஜோன்டன் ஸ்விஃப்டோட பேட்டில் ஆஃப் புக்ஸ் இன் 1704 வந்திருக்கு. பிரையன்ஸோட ஜூனியன்ஸ், பென் ஜான்சனோட ஃபேமஸ் வாயேஜ், ஃபீல்டிங்கோட டாம் டாம்ப். நெக்ஸ்ட், கவலியர் போய்ட்ஸ். கவலியர் போய்ட்ஸ்னா ஒன்றும் இல்லை, தே ஆர் இன்ஃப்ளூயன்ஸ்டு பை பென் ஜான்சன். இப்போ தமிழில் பாரதிதாசனை ஃபாலோ பண்ண வாணிதாசன், சோழதா இந்த மாதிரி ரைட்டர்ஸ்லாம் இருக்காங்க. அதே மாதிரி இங்கிலீஷில் பென் ஜான்சனை ஃபாலோ பண்ணின ரைட்டர்ஸ் பேர் தான் கவலியர் போய்ட்ஸ்ன்னு சொல்கிறாங்க. அதில் இருக்கவங்க முக்கியமான 4 பேர் யாருன்னா தாமஸ் க்ரவ், ரிச்சர்ட் லவ்லேஸ், ராபர்ட் எர்ரிக், சர் ஜான் சக்லிங். இவங்க எல்லாருமே கவலியர் போய்ட்ஸ். கவலியர் போய்ட்ஸ்னா யாருன்னு ஒரு தடவை சொல்லிக்கலாம். தாமஸ் க்ரவ், ரிச்சர்ட் லவ்லேஸ், ராபர்ட் எர்ரிக், சர் ஜான் சக்லிங். நெக்ஸ்ட், செல்டிக் ரிவைவல். W.B. Yeats, The Celtic Twilight 1833. ஜேம்ஸ் ஜாய்ஸ், சினேச் ஓ கேசி. இவங்க எல்லாருமே செல்டிக் ரிவைவலுக்கு வர ரைட்டர்ஸ். W.B. Yeats, ஜேம்ஸ் ஜாய்ஸ், சினேச் ஓ கேசி. லாஸ்ட் ஒன், குரோனாலிக்கல் பிளேட்ஸ். இன் 1590s வந்து குரோனாலிக்கல் பிளேட்ஸை சொல்கிறாங்க. யார் யாருன்னா ரஃபேல் ஓலின்சன் குரோனிக்ஸ் சொல்கிறாங்க. மார்வல்ஸோட எட்வர்ட் டூ 1592 வந்ததை சொல்கிறாங்க. ஷேக்ஸ்பியரோட ஹென்ரி VI 1590 92 வரைக்கும். நோவல் கோபோர் கவலேட்ஸ் 1931 மாடர்ன் ஒன்ஸ். குரோனாலிக்கல் பிளேஸ்லாம் சொல்கிறாங்க. ரஃபேல் ஓலின்சன் குரோனிக்கல்ஸ், மார்வல் எட்வர்ட்ஸ், ஷேக்ஸ்பியர் 1592, நோவல் கவலேட் 1931, மாடர்ன் ஒன். ஸோ ஃபைனலாக நம்ம ஒரு வாட்டி ரிவிஷனுக்கு வந்துக்கலாம். ஸோ நம்ம என்ன பார்த்துருக்கோம் இன்னைக்கு, லிட்டரரி ஸ்கூல்ஸ் அண்ட் குரூப்ஸ். ஸோ டாப் 5 என்னென்ன பார்த்தோம். Chronological plays, Mark Heroic, Celtic Revival, Lost Generation Writers, Cavalier Poets. இது எல்லாமே 5 குரூப். ஸோ இன்னைக்கு பார்த்து வரும். தேங்க்யூ.